எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. எல்லாரும் நான் கேட்கறது என்னவா இருக்கும்னா, எனக்கு இப்ப சனியோட பாதிப்பு இருக்கு, நான் என்ன பரிகாரம் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைப்பாங்க. அதுக்கு என்ன பதில்? பெரியவங்க சொன்னதே நான் சொல்லட்டுமா? ஒரு சின்ன காடா துணி எடுத்துக்கணும், 7 கிழிச்சிடணும். 7 கிழிச்சு அதே சொல்கிறேன். எல்லாரும் படத்தில் மட்டும் நீங்கள் ட்ரைலர் ஓட்டுறீங்க, நாங்கள் மட்டும் ஓட்டக்கூடாதா? சரி சொல்லுங்க சார். கொஞ்சோண்டு எள்ளு வாங்கிக்கிறணும், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எள்ளு வாங்கிக்கிறணும். ஒரு கொஞ்சோண்டு எடுத்து அதை போட்டு முடிஞ்சு தலைக்கில் வச்சிடணும். இப்போ குழந்தைங்க படிக்க மாட்டாங்கல்ல, அர்த்தாசிரம சனியில் படிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் சரி. அதே மாதிரி 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல சனி இருக்கவங்களும் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இதுதான் பரிகாரம். கொஞ்சோண்டு எள்ளை போட்டு அதை முடிஞ்சிடணும். முடிஞ்சு தலானிக்கு அடியில் அந்த குழந்தை தூங்கும்போது வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் தலானி கீழே வச்சுக்கலாம். இப்போ திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி 7 நாளைக்கு 7 வந்துருச்சா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா அழகாக சுட சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செஞ்சு அந்த எள்ளெல்லாம் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு காகத்துக்கு வைக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது மற்றவங்கெல்லாம் செய்யலாம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, மகர லக்னம், கும்ப லக்னத்துக்காரவங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது. இது என்ன சார் புதுசாக இருக்கு? ஏன் சார் வைக்கக்கூடாது? அவங்க சனி போய் நீச்சமாகிறது பரணியில், பரணிக்கு காகம். அப்போ சனியை நீச்சப்படுத்துறதே காகம் தானே, அதனால் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது. பரணியில் தான் போய் சனி நீச்சமாவார். ரைட்டுங்களா? அதனால் இவங்க மட்டும் காகத்துக்கு இது பண்ணக்கூடாது. இவங்க அந்த எல்லை என்ன பண்ணணும், கொண்டு ஓடுற தண்ணியில் போட்டுடணும். இதை எல்லாருமே ஓடுற தண்ணியில் போடலாம். மற்றவங்கள்லாம் காகத்துக்கு உணவும் படைக்கலாம். இப்படி செய்யும்போது நம்ம தலையில் நமக்கு ஒரு இந்த நீர் கோர்த்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா, அதுக்கே சரியாகும். ரைட்டுங்களா? அடுத்தது இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம அது அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், இதுக்கு அடியில் நம்ம உட்காந்துருக்கணும். இது உட்காரும்போது நமக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு ஞானம் கிடைக்கும். அப்படி செய்திக்கலாம். அதே மாதிரி வன்னி மரத்துக்கு அடியிலேயே உட்காரலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இவங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கங்கள் குறையும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது மிக மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சூரிய அஸ்தமனத்தோடு சாப்பிட்றது நிப்பாட்டிடணும். சனிக்கிழமை சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி சாப்பிடணும். இப்படி விரதம் இருக்கும்போது நம்ம உடல் பலமாகும். ஏன் விரதம் இருக்கிறோம், நமக்கு உணர்வு இருக்கு இல்லையா, சனியினுடைய தாக்கத்தில் தான் நம்ம விரதம் இருக்கோம். அப்போ நம்ம எதை செஞ்சாலும் கவனமாக செய்வோம் இல்லையா, இந்த அறிவை அவங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ குரு பிளஸ் சனி, இது இந்த 2 கிரகங்களும் சேர்ந்ததுன்னா என்ன நடக்கும் சார்? ராஜயோகம். புதுசான விஷயங்களை கற்றுக்கொள்பவர்கள் பூரா குரு சனி சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு தான் புது ஐடியா வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையலே நிறைய பேர் புதிய வித்தியாசமாக செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வித்தியாசமான விஷயங்களை கொடுக்கறது குருவும் சனி தான். குரு சனி இருந்தால் வேலைக்கே போலைனாலும் சாப்பாடு கிடைக்கும். அது எப்படி சார்? ஆமாம், குரு சனி இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு உண்டு. அந்த 2 கிரகங்கள் சேர்ந்தால் அவனுக்கு அதாவது பட்டினி இல்லாத போஜனம் உண்டு. வாழ்நாள் முழுவதும் நல்ல போஜனம் கிடைக்கும். ஏன்னா சுகமான வாழ்வு கிடைக்கும். ஏன்னாங்க இது நிறைய பேர் இந்த தோஷம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. குரு சனியை போய் தொட்டால் தொழில் பண்ணதுனால வளர்ச்சி கிடைக்கும். சனி போய் குருவை தொட்டால் தொழிலால் பெரும் பணம் கிடைக்கும். 2மே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா குரு சனி சேர்க்கை மாதிரி ஒரு அற்புதமான சேர்க்கை உலகத்திலே சிறந்த சேர்க்கை எதுவும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இந்த குருவுக்கு சனி 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருக்கா, குருவுக்கு சனி 6ஆம் இடத்து இப்போ குரு இருக்கிறார், அந்த ராசியிலேருந்து 6ஆவது ராசியில் சனி இருந்தாலும் 8ஆவது ராசியில் சனி இருந்தாலும் அவன் தொழில் பண்ணி 100% தோற்பான். எந்த ஜாதகமே வேண்டியதில்லை, எந்த லக்கணமே தேவையில்லை, அந்த கிரக சேர்க்கை 100% தோற்றுக்கலாம். இந்த குரு சனி தான் தொழிலுக்கு மிகப்பெரிய பலமே. நீங்கள் இன்றைக்கி ஏஐலாம் இருக்கு இல்லையா, எல்லாருமே உள்ளுக்கு போவாங்க. புதன் வலுத்திருந்தாக்கு உள்ளே வந்துடுவாங்க, ராகு வலுத்திருந்தாலும் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அதில் டாப் லிஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு குரு சனி இருக்கும். இந்த குரு சனி இருக்கவன் தான் ஹெச்ஆராக இருப்பான் டாப் லிஸ்ட்டில். ஏன்னா அவனுக்கு தான் புதுமை எல்லாமே தெரியும். புதிய விஷயங்கள் உலகத்தில் தோன்ற புதிய விஷயங்கள் பூரா குரு சனி தான். ஏன்னா புதுமை விரும்பியார்னா புதன். என்னங்க ஆடம்பரமான விஷயங்கள் அதில் பூரா ராகு. அது மாதிரி ஒரு புதிய உலகம் படைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குரு சனி தொடர்பு தான் இவ்வளோ இருக்குது.
ஒருத்தர் தொழில் செய்கிறதுக்கு குரு சனி தொடர்பு இல்லாமல் அவன் எந்த ஜென்மத்திலையும் தொழில் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்தது இந்த குரு சனி சேர்க்கை. இப்போ திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன பண்ணியாவது இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னோட வாழ்க்கையில நிகழ்த்திடணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவாகவும் இருக்கு. சில பேருக்கு முதல் திருமணமுமே அந்த ஒரு கேள்வி இருக்கு. சில பேருக்கு இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் சரியா அமையலன்ற பட்சத்துல இரண்டாவது திருமணத்துக்காக பல வருடங்களா காத்திருக்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவா திருமண பிரச்சனைக்கு இந்த ஒரு பரிகாரமோ இல்ல இந்த ஒரு கோவிலுக்கோ போயிட்டு வாங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? திருமண தடையை சந்திக்கிற வருடம் முதல் சொல்லி வர்றேன். சரிங்க சார். பின்னாடி இருந்து ஒரு 40 வயசுலேருந்து வருவோம், ரைட்டுங்களா? 1982, 84, 89, அதுக்கடுத்து 92, 94, 96, 97, இது எல்லாமே திருமணத்தில் 50% லாக் ஆகிறவங்க. ஏன் லாக் ஆகிறாங்க? அது என்ன கிரகம், அது கிரகத்துக்கு என்ன அமைப்பு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு விதி சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது குருவும் சனியும் சொன்னேன் தெரியுங்களா? குருவும் சுக்கிரன் 6, 8 இருந்தாக்க திருமணத்தில் நிம்மதியே இருக்காது. 6, 8 இருக்கக்கூடாது. குரு நிற்கிற ராசியிலேருந்து சுக்கிரன் 6லேயோ 8லேயோ இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. குருவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல, அதாவது குரு நிற்கிற ராசியிலேருந்து 6ல் 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. இந்த பாயிண்ட் கூட ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ஆய்வு பண்ணணும். எப்படின்னா, சனி நிற்கிற ராசிக்கு 7ஆம் ராசியில் செவ்வாய் இருந்தால் உறுதியாக திருமண ஃபெயிலியர். எதுவுமே பண்ணி சரி பண்ண முடியாதா சார்? கல்யாணமே பண்ணலைன்னா இப்போ சரி பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? அதுக்கு மாற்று கருத்து இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். 2 விஷயாச்சா? ஏன்னா இது நம்ம ஆதன் டிவியில் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டாவது அவங்க திருமண வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம தெனாவட்டாக இருப்போம், பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம பின்னாடியே சுற்றுவோம். கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு தெனாவட்டு வந்துடும், நம்மளை விட்டு எங்கே போகிறா, அதனால் வச்சு செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு நினைப்பாங்க. அதேமாதிரி பெண்களுமே இந்த காலகட்டத்தில் பாருங்கள், இந்த கிரக அமைப்புகள் நான் சொல்கிற போகிறேன். இப்போ 2 விதி சொல்லியிருக்கோம், மீதி சொன்ன பின்னாடி பாருங்கள், இந்த கிரக அமைப்பு இருக்க புள்ள போகிற திருமணம் வேணாம்னு சொல்லும். இது நான் சொல்லிக்கிட்டு இருக்க வர இது போகிறாமே. இப்போ 2 விதி சொல்லியிருக்கோமா? 3வது விதி, ஒரு லக்னம் இருக்குன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் குடும்பம், 7ஆம் இடம் கலஸ்தரம், ரைட்டா? இந்த 2ஆம் இடத்துல யாராருக்கெல்லாம் பாதகாதிபதி தொடர்பு எந்த வகையில் இருந்தாலும் சரி, அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லாட்டி 2ஆம் இடத்து அதிபதி போய் பாதகத்தில் இருக்கலாம், அல்லது பாதகாதிபதி சாரத்தை வாங்கியிருக்கலாம், அல்லது பாதகாதிபதியால் பார்க்கப்பட்டால் அவங்களுக்கு குடும்பமே சீக்கிரம் அமையாது. எப்போ கல்யாணம் பண்ணானோ அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடும். ஏன்டா கல்யாணம் பண்ணணும்? அடுத்தது 4வது விதி, 7ஆம் இடத்துல பாதகாதிபதி தொடர்பு. பாதகாதிபதி தொடர்பு இப்போ நம்ம சொன்ன மாதிரியே 7ஆம் இடத்துக்கு இருந்துச்சுன்னா இவனுக்கும் திருமணம் நிம்மதியான வாழ்க்கை. நம்ம திருமணம் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு இருப்பானுங்க. எப்படியோ அம்மா அப்பா மிரட்டி கிரட்டி திருமணம் பண்ணிடுவாங்க, அதுக்கு பின்னாடி வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும். இப்போ 4 விதி சொல்லிட்டோமா? ஆனால் 4வது, அதுக்கு அடுத்து 5வது விதி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் இடம் என்பது வழக்கை குறிக்கக்கூடிய இடம். சர்வீஸாக தான், நல்ல தொழில், அதாவது லக்னாதிபதி 6ல் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அது நல்ல இடம் தான். இந்த 6ஆம் இடத்து அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் உட்காரக்கூடாது. இருந்துச்சுன்னா பொண்டாட்டினால் வழக்க சந்திப்பேன். 5வது விதி சொல்லிட்டோமா? 6வது விதி, இந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். 7ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிடக்கூடாது. மனைவி வந்தோன்னே ஊரை விட்டு ஓடிடணும், அல்லது வெளியூரில் போய் கணவன் மனைவி வாழணும், இல்லை மனைவியனால் வழக்கு தொடுத்து, இல்லாட்டி இவன் வழக்கு தொடுத்து மனைவியை வெளியேற்றுவான். அடுத்து 7வது விதி, 7ஆம் இடத்தது விதி அட்டமத்துக்கு போயிடக்கூடாது, அவமானப்பட்டு தான் வாழ்க்கை ஓட்டணும். அட்டமாதிபதி 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. இந்த விதிகளெல்லாம் கவனமாக பார்க்கணும். இதுக்கு யாராவது சுபர் தொடர்பு இருந்தால் இந்த தோசை நிவர்த்தி ஆயிரும். அப்படிலாம் இல்லை சார். எனக்கு முக்கியமான விதி, சனிக்கு 7ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப ஹார்டான விதி. இதுதான் மெயினாக நிறைய பேர் பிரச்சனை. நான் சொன்ன வருடங்களுக்கெல்லாம் பாருங்கன்னா அந்த மாதிரி நிறைய தொடர்பு இருக்கும். அதே மாதிரி இந்த குரு சனி இந்த டேட்டெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. வாய்ப்பு கிடச்சா நம்ம டேட்டை கூட எழுதி போடலாம், நம்ம இதில் கூட டைப் பண்ணி கூட போடலாம். டேட் இருக்குது, மாதம் இருக்குது, எந்தெந்த வருஷத்துக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குன்ற லிஸ்ட்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்வது அப்படின்னா என்ன செய்யணும்னா, முதல்ல எடுத்த உடனே குலதெய்வ கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். வேறு எங்கேயுமே யார்ட்டையுமே மாப்பிள்ளையோ பொண்ணோ அதை பற்றி பேசக்கூடாது.
ஆனா இப்போ நிறைய பேர் குலதெய்வம் பக்கம் போக மாட்டாங்களா சார்? இல்ல, இஷ்ட இல்ல, தெய்வம் பக்கம் இப்போ தானே தான் சார்? போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியா வேற. சார்? இறைவனை கும்பிட ஆரம்பிச்சதே ஜோதிடர்களால தான். ம். எல்லா ஜோதிடர்களும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லி 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 அதனுடைய பலனை அனுபவிச்சதுனால நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பயங்கர கூட்டம் இருக்கு. அதான் சார், குலதெய்வம் பக்கம் போறாங்களான்னு தெரியல. இஷ்ட தெய்வங்கள் பக்கம் இப்ப நிறைய பேர் போறாங்கன்றது நான் இந்த பாக்குறேன். குலதெய்வத்தை ரொம்ப கவனமாக வழிபாடு செய்கிறாங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நான் அந்த தேவமங்கல பிரசனை பார்க்குறேன் இல்லையா, குலதெய்வம்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் இல்லையா, ம். எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சு அவங்க போய் நல்லா வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை தான். ம். அதாவது நம்ம இட்டெழுத்து இருக்க ஏராசிப்பட்டாலும் பூர்வீகத்தில் இட்ட இழுத்து பொய்யாகுமான்னு சொல்லியிருக்கேன். நீ என்னதான் இது பண்ணாலும் அவன் தலையெழுத்தை மாற்ற தலையெழுத்தை முடியாதுன்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒழுங்கா சொன்னபடி கேட்கறது இல்லை, வேற வழி இல்லை. ம். ஆனால் கேட்கக்கூடிய ஒரு சிலர் வந்துடுறாங்க. ஏன்னா வீட்டில் ஒருத்தர் மட்டும் அந்த ஆசைப்பட்டாங்கன்னா போதும். 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்த்துல ஒருத்தராவது அந்த குலதெய்வத்தின் மேலேயோ இறைவன் மேலேயோ பற்று இருக்கும்ல, ம். அவங்க வழிபாடு செஞ்சாவே அந்த 4 பேர்த்தையும் காப்பாற்றி விடலாம். ஏன்னாங்க அப்போ என்ன பண்ணு, இப்போ வந்து முதல்ல எடுத்த உடனே குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட அனுமதி பெற்று இவங்களுக்கு சரியான வரன் வர்றதுக்கு நீங்கள் அருள் கொடுங்க அப்படின்னு ஒரு இறைவனுக்கு தட்சணை தாம்பலம் கொடுத்து ஒரு தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பெண்ணை காப்பாற்றுற மாதிரி ஒரு சுப ஜாதகம் வந்து சேர்ந்துடும். உடனேவா சார்? அவளுக்கு காலகட்டம் இல்லை, லேட்டு தான். ம், ம். சரிங்களா, லேட்டாக தான் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணி இருந்து திருமணம் பண்ணணும். ம். அப்படி திருமணம் ஓரளவுக்கு செய்யும்போது அதுக்கு அடுத்து என்ன செய்யணும், கோயிலில் திருமணத்தை பண்ணணும். ம். அப்படி இல்லைன்னா குருமார்களை வச்சு திருமணம் பண்ணணும். ரைட்டு, அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை மண்டபத்தில் தான் வைக்கணும், ரொம்ப ஆசைப்பட்டாங்க, பொண்ணுக்கு அப்படி இருக்குது, மாப்பிள்ளை வீட்டில் அப்படிலாம் ஒத்துக்கிற மாட்டாங்க சார், என்ன சார் செய்கிறதுன்னா இந்த முன் வரிசை இருக்கு இல்லையா, ம். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது ஃபாலோ பண்ணணும். நல்ல சுமங்கலிகளாக கணவன் மனைவியாக உட்கார வைக்கணும் முன் வரிசையில். ம். முன் வரிசை பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த முன் வரிசையில் நல்ல சுமங்கலிகளாக ம். அவங்க கணவரோடு சேர்ந்து 2 பேர் ஜோடி ஜோடியாக உட்கார வச்சு அவங்கள்ட்ட அந்த ஆசீர்வாதம் இதுக்கு இந்த மஞ்சள் இது கொடுக்குறோம் இல்லையா, அச்சதையை கொடுத்து அவங்க கண்ணு முன்னாடி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி திருமணம் பண்ணால் தோஷ நிவர்த்தி ஆயிரும். ம். குரு பகவானோட பொண்ணுக்கு அப்படி தான் திருமணம் நடந்துச்சு. குரு பார்க்க தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு. அது ஒரு சின்ன சம்பவம் நினச்சி அதுக்கு பின்னாடி வீக்காச்சு, அது வேறு விஷயம். இப்படி பெரியோர்கள் ஆசி இருந்துச்சுனாவே அந்த தோசை ஓரளவுக்கு குறையும். விதிகள் இருந்தாலும் பெரியோர்கள் ஆசி கொஞ்சமாவது காப்பாற்றும். அப்போ என்னாகும், இந்த பொண்ணை விட்டுட்டு பையன் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி போவான். ம். போயிட்டு வரப்போ என்ன இந்த பிரிவினை ஒன்று வந்துருச்சா, ஆமா. அப்போ அந்த தசாபுத்திகள் அந்த அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு திருப்பி வந்துடுவாங்க. ம், ம். இப்போ இதுலேயே இந்த சனி செவ்வாய் சமசப்தமாக இருந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆகும் சொல்லி சனி திசையோ செவ்வாய் திசையோ வராது. ஆனால் சனி புத்தியோ செவ்வாய் புத்தியோ வரும் இல்லையா, அந்த காலகட்டத்தை தாண்டி திருமணம் பண்ணிட்டோம்னா தோஷ நிவர்த்தி ஆயிரும். ஓ. ஆமாம், நீங்கள் இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைங்க பசங்க பிரச்சனையே கிடையாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்போங்கயா கல்யாணம் தான் கேட்டிருக்கானுங்க. இந்த பார்த்த வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு வந்து இந்த 90லேருந்து இப்போ 2006 வரை ம். நீ இப்போ திருமண வாய்ப்பு இருக்குன்னா ஐயோ இப்போல்லாம் நான் பண்ண மாட்டேங்கய்யா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜோசியம் நிறைய பார்க்குறாங்க பிள்ளைகள்லாம். இன்றைக்கி பசங்க பிள்ளைகள்லாம் நிறைய பேர் ஜோதிடத்தை பார்க்குறாங்க. ஆனால் அந்த திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பரிகாரம் பண்ணிடுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஆலோசனை 21லேருந்து 23க்குள்ளே பெண்களுக்கு திருமணம் பண்ணிடணும். தோஷம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 27 வயசு தாண்டறதாட்டிக்கு வெயிட் பண்ணணும். அப்படி தோஷம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு சில ரகசிய பரிகாரங்கள்லாம் இருக்குது. ரைட்டுங்களா, அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஒரு சில இதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு, பொண்ணோட ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா பையனோட ஜாதகம் கொஞ்சம் பலமுள்ள ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டோம்னா அவன் மூலியமாக அந்த மாதிரி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கு. அல்லது என்ன பண்ணு, கடல் கடந்து போயிடணும், ம். தோஷம் குறைவாகும். ஏன்னாங்க ஒரு சிலருக்கு 6ஐ கடந்து போனாலும் தோஷம் குறைவாகும். இப்படி எந்தெந்த விஷயத்தை எப்படி அவங்க இருக்கிற இடத்துலேருந்து எப்படி மாறி செல்லணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனை கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையே நல்ல சிறப்பாக இருக்கும்.